ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே என்டிபிசி சிபிடி 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது 8/3/2025 ஈவினிங் 6 o'clock இந்த டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். 10/3/2025 நைட்டு 12 o'clock இந்த டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ டோட்டலா 3 நாள் வந்து இந்த டெஸ்ட் வந்து லைவ்ல இருக்கும். இந்த 3 நாளைக்குள்ள இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். மேக்ஸ்ல வந்து 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின். ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். டைம் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் டைம். இதுல நெகட்டிவ் மார்க் எவ்வளவு கொடுத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. ஓகேவா? ஸோ டெஸ்ட் வந்து 3 நாள் லைவ்ல இருக்கும். இந்த 3 நாளைக்குள்ள நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் வந்து உங்களோட மொபைல் போன்ல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஆர் பிசி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலயும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல்ல டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. ஓகே. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போனதும் ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ உங்க நேம் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 கோடு வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த 3 கோடை நீங்க வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட், வீடியோஸ், டெஸ்ட்னு ஓப்பன் ஆகும். சப்போஸ் ரயில்வே எஸ்எஸ்சிக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோஸ்க்குள்ள ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். அதுல பாத்துக்கலாம். இப்போ நான் லைவ் டெஸ்ட் போட தான் உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் டேபுக்குள்ள போங்க. இந்த டெஸ்ட் டேபுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓகே. சோ இதுல லைவ் டெஸ்ட் ஃபுல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? சோ இதுக்குள்ளதான் நீங்க அட்டன் பண்ண வேண்டிய 2 டெஸ்ட்டுமே இருக்கும். ஓகேவா? சோ இந்த லைவ் டெஸ்ட் ஃபுல் ஃபோல்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா ரயில்வே என்டிபிசி சிபிடி 1 ஃபுல் டெஸ்ட் லைவ் இங்கிலீஷ்னு இருக்கும். ரயில்வே என்டிபிசி சிபிடி 1 ஃபுல் டெஸ்ட் தமிழ்னு இருக்கும். ஓகேவா? சோ இந்த 2 டெஸ்ட்ல நீங்க தமிழ்ல அட்டன் பண்ணா தமிழை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணி நீங்க அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் நடக்கக்கூடிய அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்டோட லிங்க் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நீங்க அதோட சொல்யூஷனும் பாத்துக்கலாம். நீங்க போன்ல அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் டைரக்டா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போயிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிருங்க. அதே இது நீங்க லேப்டாப் ஆர் பிசில அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் டெஸ்ட் நடக்கக்கூடிய அன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் உங்களுக்கு 6 o'clock ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்டோட லிங்க் வந்து வச்சிருப்போம். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் டெஸ்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம். அதுல இருந்தும் நீங்க கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம். ஓகேவா? சோ இன்ஸ்டாகிராம்லயும் உங்களுக்கு டெஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருவோம். ஓகே. சோ அப்படி அங்கேயும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூபோட கம்யூனிட்டி பேஜ். ஓகேவா? சோ அந்த கம்யூனிட்டி டேபுக்குள்ள போனீங்கன்னா அங்கேயும் லைவ் டெஸ்டோட லிங்க் வந்து இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 800 ஸ்டூடெண்ட் கிட்ட டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணாங்க. சோ இந்த டைம் கண்டிப்பா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாசம் தான் டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல நீங்க 2 மாசம் கூட இல்ல, ஒரு 1.5 மாசம் தான் டைம் இருக்கு. இந்த டைம்ல வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு டெஸ்ட்டை பிராக்டிஸ் பண்ணணும். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு எல்லாமே எடுக்கணும். சோ ஒரு ஆன்லைன் டெஸ்ட்னா எப்படி இருக்கும், அதை பத்தின பயம் போகணும். நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். சோ இந்த லைவ் டெஸ்ட்ல உங்களோட ரேங்க் நீங்க பாத்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம். சோ இந்த டெஸ்டோட ரிசல்ட் எல்லாமே நீங்க சப்மிட் கொடுத்ததுமே பாத்துக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்ததுமே உங்களோட டோட்டல் மார்க் எவ்வளவு வந்திருக்கு, நெகட்டிவ்ல எவ்வளவு மார்க் விட்டுருக்கீங்க, எல்லாமே அதுலயே வந்துரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வியூ சொல்யூஷன் கொடுத்து நீங்க சொல்யூஷனும் பாத்துக்கலாம். உங்களுக்கு டியூஸ்டே மார்னிங் வீடியோல நான் வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்காங்க, டெஸ்டோட லெவல் எப்படி இருந்துச்சு, அதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்கோம் கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு டியூஸ்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே. சோ சாட்டர்டேல இருந்து மண்டே வரைக்கும் டெஸ்ட் லைவ்ல இருக்கும். ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மண்டே ஈவினிங் இல்லனா டியூஸ்டே ஈவினிங் வந்து நின்று மேம் இப்போ நான் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்படி அட்டன் பண்ண முடியாது. சாட்டர்டே டு மண்டே அப்படின்னா அந்த 3 நாளைக்குள்ள தான் டெஸ்ட் ஓபன்ல இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் க்ளோஸ் ஆகிடும். அதனாலதான் இதோட நேம் வந்து லைவ் டெஸ்ட். 8/3/2025 இருந்து 11/3/2025க்குள்ள டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிருங்க. ஓகேவா?
ஸோ டெஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து போயிட்டு வந்துக்கலாம். இங்க டைமர் வந்து சைட்ல ஓடிட்டு இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ 94 கிளிக் பண்ணீங்கன்னா 94வது கொஸ்டினுக்கு போகும். 87 கிளிக் பண்ணீங்கன்னா 87க்கு போகும். ஓகே. ஸோ நீங்க வரிசையா 1, 2, 3 தான் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசனிங் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் மேக்ஸ் அந்த மாதிரி வரலாம். பட் எல்லாமே ஷஃபிளா தான் கொடுத்துருப்போம். ஓகே. நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி அந்த 1.5 மணி நேரத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதும் இதுக்கான சொல்யூஷன் பாக்குறதுக்கு வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் வந்து ரொம்ப தெளிவா உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேவா? சப்போஸ் நீங்க இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல ஓபன் ஆகும். ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ரியல் எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருப்போம். எக்ஸாம் முடிஞ்சதுமே உங்களுக்கான சொல்யூஷனை இதுல தெளிவா நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்க இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு கீழே சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்போம். சொல்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மெத்தடு கொடுத்துருப்போம். ஷார்ட்கட்லயும் சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ சொல்யூஷனை தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ டெஸ்ட்டை மறக்காம எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டெஸ்டோட இன்ஃபர்மேஷன் நாம சாட்டர்டே டெஸ்ட் வைப்போம் இல்லையா, அந்த டெஸ்டோட லிங்கை வந்து நீங்க வேற ஏதாவது குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்புக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது தான் நமக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ நான் இன்னுமே நிறைய டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணணும் மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ லைவ் டெஸ்ட்ங்கிறது 2 வாரத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம கொடுப்போம். சோ அந்த 2 வீக்ஸ் ஒன்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த ஒரு டெஸ்ட் எனக்கு எனஃப் இல்ல மேம், நான் இன்னும் நிறைய டெஸ்ட் போடணும், நீங்க சொன்ன மாதிரி சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணணும், ஃபுல் டெஸ்ட்டும் நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச். சோ இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் போற வரைக்கும் இதுல டெஸ்ட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். சிபிடி 1ஓட டெஸ்டும் கவர் ஆகும், சிபிடி 2ஓட டெஸ்டும் கவர் ஆகும். சோ இந்த 1.5 மாசம் ஃபுல்லாவே உட்காந்து நான் டெஸ்ட் தான் பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே. சோ இந்த டெஸ்ட் பேட்ச்லயே உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கான டைம் டேபிள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி இதுலயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸ் டெஸ்டும் கவர் ஆகும், செக்ஷனல் டெஸ்டும் கவர் ஆகும், வீக்லி டெஸ்டும் கவர் ஆகும், பிளஸ் ஃபுல் டெஸ்டும் கவர் ஆகும். ஓகேவா? சோ இதுல இருக்க டெஸ்ட்டை மட்டுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நாம வந்து கொடுத்துருப்போம். ஓகே. சப்போஸ் நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல மேம், இனிதான் படிக்கவே ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். சோ இதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப குரூப் டி எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, என்டிபிசி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க படிச்சாதான் அதுக்கு அடுத்து டெஸ்ட் போட முடியும். ஏன்னா பேசிக்கே தெரியாம நான் டைரக்டாவே டெஸ்ட் போட போறேன் அப்படிங்கும்போது டெஸ்டோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஃபர்ஸ்ட் சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், டெஸ்ட் போட ஆரம்பிக்கணும். நான் இன்னும் சிலபஸே முடிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ்னு எல்லாமே கவர் பண்ணிருப்போம். இப்போ வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமுக்காக 3rd பேட்ச் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 60 நாள்ல என்டிபிசி எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மாதிரி இந்த பேட்ச்ல உங்களுக்கு பிளான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். அதே மாதிரி குரூப் டிக்கான 2nd பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 10/3/2025 வரக்கூடிய திங்கட்கிழமையில இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து லைவ் கிளாஸும் நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் மட்டும் வேணும்னா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு கிளாஸும் வேணும் டெஸ்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் கிளாஸ் பிளஸ் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். எல்லாமே கவர் பண்ணிருப்போம். சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், லைவ் கிளாஸ்னு எல்லாமே கவர் ஆகும். ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு 1999 வரும். இதுல உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். ஓகேவா? சோ நீங்க மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, ஜெனரல் அவேர்னஸ் தனியா ஜாயின் பண்ண வேண்டாம். டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் இதுல கவர் ஆகிரும். டெஸ்ட் மட்டும் அப்படின்னா நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு கரண்ட் அஃபேர் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கான கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஆல்ரெடி நீங்க ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நம்ம சேனல் ஆரம்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த நம்பர் வந்து உங்க கையில இருக்கும். சப்போஸ் இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பரை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் படிக்கிறதுல இருந்து ஃபைனலா போஸ்டிங் வாங்குற வரைக்கும் என்ன டவுட்னாலுமே இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன் விண்டோல உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி கரெக்ஷன் பண்ணணுங்கிறதுக்கு தனியா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் வந்து யூடியூப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 20 கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னையோட 20 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த கிளாஸஸும் நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட், பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் டிலே பண்ணாதீங்க. ஏன்னா எப்ப ஜாயின் பண்ணாலுமே நீங்க தான் படிக்க போறீங்க. ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அதிகமா இருக்கும். அடுத்த வாரம் எக்ஸாம், இந்த வாரம் நான் ஜாயின் பண்ணா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா எந்த எக்ஸாம்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் 3 மாசமாவது உட்கார்ந்து படிக்கணும். ஓகே, அதனால கோர்ஸ் ஜாயின் பண்றதா இருக்கட்டும், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றதா இருக்கட்டும், குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லட்சுமி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு வந்து புதன்கிழமை, இன்னும் 4 நாள் டைம் இருக்கு உங்களுக்கு. 4 நாள் டைம் இருக்கு. சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. லைவ் டெஸ்ட் நல்லா பண்ணுங்க. ஒரு ரியல் எக்ஸாமுக்கு எப்படி உட்கார்ந்து எழுதுவீங்களோ அதே மாதிரி கொடுக்கக்கூடிய ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டை கரெக்டா உட்கார்ந்து எழுதுங்க. ஓகேவா? சோ கரெக்டா இது பண்ணுங்க. டெஸ்ட்டை பாஸ் பண்ணி வச்சுட்டு இது பண்றது, பக்கத்திலே கூகுள்ல ஆன்சரை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆன்லைன் டெஸ்ட்ல ஓபன் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. இங்க போன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஸ்டினை டைப் பண்ணி கூகுள்ல ஆன்சரை பார்த்துட்டு கிளிக் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்றது நாம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகேவா? அதனால தெளிவா அட்டன் பண்ணுங்க. ரியல் எக்ஸாமுக்கு எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின், அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கரெக்டா அட்டன் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் 60க்கு மேல வாங்கின ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த டைம் ஒரு 70 தொடுற மாதிரி பாத்துக்கோங்க. 70 வாங்கினவங்க ஒரு 75 to 80க்குள்ள எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 85க்கு மேல எடுத்தவங்க எல்லாம் அப்படியே அந்த 85 to 90 மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? சோ கரெக்டா அட்டன் பண்ணுங்க. சனிக்கிழமை 6 மணிக்கு டெஸ்ட் வந்து ஓபன் ஆகிரும். ஓகேவா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டெஸ்டோட இன்ஃபர்மேஷனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னும் நான் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் என்டிபிசிக்கு அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.